அது ஒரு அழகான இரவு பொழுது. அந்த இரவு பொழுதுல அந்த கடைக்கு பெரிய பணக்காரவங்க சாப்பிடறதுக்காக வந்தாங்க. ஏண்டா சந்திரா, என்ன சாப்பிட வச்சிருக்கிற? உன் கடையை தேடி நானும் என் மனைவி வந்திருக்கிறோம். பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் போக வேண்டியது எதுக்கு உன் கடையை தேடி வந்திருக்கிறோம்? உன் மேல இருக்க பாசத்தினால முதல்ல என்ன சாப்பிட வச்சிருக்கியோ அதை குர்ரா. டேய், நம்ம கடையில மீன் குழம்பு தான் ஸ்பெஷலு. மீன் குழம்பு இட்லியும் வச்சிருக்கிறேன், சாப்பிட்றியா? ரொம்ப ருசியா இருக்கும்டா. இரு, கொண்டு வந்து தர சொல்றேன். அட்டிமா, என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இட்லிலாம் நிறைய எடுத்து வைங்க. மீன் குழம்பு நல்லா ஊத்துங்க, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா, என்னைய கவனிக்க சொல்லல, உங்க ஃப்ரெண்டை மட்டும் கவனிக்க சொல்றீங்க. என்னையும் சேர்த்து கவனிக்க சொல்லுங்க. சரி சரி, நாங்களும் உட்காந்து சாப்பிட்றோம். என்ன வந்தவங்கள அந்த பாட்டி நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்பா 2 இட்லி வைக்கட்டா? நல்லா சாப்பிடுங்க கண்ணு, வயிறார சாப்பிடுங்க. ஏமா உனக்கு 2 இட்லி வைக்கட்டா? இல்லைங்கம்மா, போது சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். டே, உன் கடையில என்னடா இட்லியும் மீன் குழம்பும் இவ்வளோ ருசியா இருக்கு? இதை யாரு செஞ்சான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்பா, என்ன ருசியா இருக்கு தெரியுமா அது? வேற யாரு இங்க நிக்கிறாங்கல்ல பாட்டி, இவங்க தாண்டா செஞ்சாங்க. இவங்க கைப்பக்கம் எவ்வளோ நல்லா இருக்கு பாத்தியா? கடைக்கு வரவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க, இந்த இட்லியும் மீன் குழம்பும் அம்புட்டு ருசியா இருக்குன்னு. நீயும் அதே தான் சொல்ற. நீ பாராட்ட வேண்டியது இவங்கள தான், நல்லா பாராட்டிக்க. அண்ணா, ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே. இந்த பாட்டியே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்கள் வீட்டோட வேலை பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டுமா? எங்கள் சமையல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க நல்லாவே சமைக்க மாட்டாங்க. எனக்கும் சமையல் வராது, என்னன்னா பண்ண முடியும் சொல்லுங்க? இந்த பாட்டியை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்களே. தயவு செஞ்சு கோச்சிக்காம எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்கண்ணா. நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? நீங்க என்னோட உயிர் நண்பனோட மனைவி. கண்டிப்பா இந்த பாட்டியை உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பாட்டிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், சரியா? இவங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்க. உங்களுக்கு இங்க சம்பளம் கொடுக்கறத விட அங்க அதிகமாவே கொடுப்பாங்க. நீங்க அவங்க வீட்டுல போய் வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? பாவம், அவங்களுக்கும் சமைக்க தெரியாதான். வீட்டுல வேலை செய்யறவங்களும் சரியா சமைக்க மாட்டாங்களாம். நீங்க கொஞ்சம் போறீங்களா பாட்டி? அட, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் தாராளமாக போகிறேன். கண்டிப்பாக அவங்க வீட்டில் போய் நான் வேலை பார்க்குறேன். என்ன அங்கே இருந்து அந்த பணக்காரவங்க அந்த பாட்டியை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இது பாருங்க பாட்டி, இதுதான் நம்ம வீடு. இங்கதான் நீங்க வேலை பார்க்க போறீங்க. இங்க ஏற்கனவே வேலை பார்க்குற ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்க பாட்டி. காய் நறுக்கிறது, கீரை ஆயிறது எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்க பண்ணிடுவாங்க. நீங்க சமைக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும். என்னங்க பாட்டி, மற்ற வேலையில அவங்களே பார்த்துக்கோங்க. இருங்க, உங்களை கூப்பிடுறேன். லலிதா, லலிதா, கொஞ்சம் வெளியே வரீங்களா? சார், என்னங்க சார் இது? யார் இந்த அம்மா? இவங்களுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? ஓஹோ, புதுசா வேலைக்கு வந்திருக்காங்களாக்கும். எந்த வேலை சார்? துடைக்கிறதா இல்ல பாத்திரம் கழுவுறதுக்கா? லலிதா, மன்னிச்சிரு, உன்னோட சமையல் எங்களுக்கு அவ்வளவா பிடிக்கல. இந்த பாட்டி சமைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல இருந்து இந்த பாட்டி நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். நீ தப்பா நினைச்சுக்காத. அதுக்காக உன்னை நாங்க வேலைக்கு வேணாலும் சொல்ல மாட்டோம். மற்ற வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ. அது மட்டும் இல்லாம பாட்டி கொஞ்சம் வெட்டி கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்தேன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்னம்மா? ஐயோ சார், இது உங்க வீடு. நான் எதுக்கு சார் இதில் தலையிட போறேன்? நீங்க பார்த்து யாரை வேலைக்கு வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க, அது உங்களோட இஷ்டம் சார். நான் பாட்டிக்கு எல்லா உதவியும் பண்ணிடுறேன். என்னங்க சார், இத்தனை நாள் நான் சமைச்சு கொடுத்தா இந்த பணக்கார நாய்ங்க கொண்டு போய் அந்த கிளைய கூட்டு வந்து விட்டுருக்குதுங்க. இதுகளுக்கெல்லாம் என்ன செஞ்சாலும் புத்தியே இருக்காது. நான் சமைக்கிறது நல்லா இல்லையாம்மா? ஆளுகளை பாரு, இந்த கிளவை எப்படி சூழ்ச்சமா பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு மட்டும் பாருங்க. ஏதாவது அவங்க வெளியே சிரிச்சுட்டே பேசினாலும் உள்ள ரொம்ப வன்மத்தோட இருந்தாங்க. அந்த பாட்டி வழக்கம் போல மீன் குழம்பு இட்லியும் ஊத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, இன்னைக்குன்னு பார்த்து மீன் குழம்பு ரொம்ப அருமையா வந்திருக்குது. இப்படி 4 மணிக்குள்ள எந்திரிச்சு அவங்க சமையல் வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. ஏமா, சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், நான் கொண்டு போய் வச்சே அவங்களுக்கு பரிமாற வேலையை பார்க்குறேன். நீ பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிருக்கேன்னு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விளக்கு வாங்கினக்குள்ள பிசிறு மாதிரிலாம் ஒட்டி கிடந்துச்சு கண்ணு. நான் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காத. மற்றவங்க பார்த்தா உன்னை சத்தம் போட மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். சேச்சா, நான் போய் உங்களை தப்பா நினச்சிக்குவேனா? அம்மா, இன்னைக்கு காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க. நான் அவங்களுக்கு இந்த சாப்பாடை பரிமாறிக்கிறேன், சரியா? அந்த பாட்டி எவ்வளவோ பரிமாறுறேன்னு சொன்னாலும் அவ கேட்காம அந்த பாட்டியை வேகமாக ரூம்குள்ளே அனுப்பிச்சா. என்ன, ஒரு பாட்டியை புதுசாக வீட்டுக்கு வேலைக்கு சத்தேனே, அந்த பாட்டி இல்லையா? அந்த பாட்டி தான் சமைக்கிற வேலையெல்லாம் பார்க்க சொன்னேன். நீங்கள் தான் பார்த்தீங்களா? அட ஏங்கம்மா, நீங்கள் வேற. நான் தான் 4 மணிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த பாட்டி நல்லா வீட்டுக்குள்ளே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. நானும் எழுப்பக்கூடாதுன்னு விட்டுட்டேன், பார்த்துக்கோங்க. என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அவங்களும் எதை பற்றியும் பேசாமல் சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. என்னம்மா, இன்னைக்கு நீ செஞ்ச மீன் குழம்பும் இட்லியும் இம்புட்டு ருசியா இருக்குது. ஆகா, சூப்பரா செஞ்சிருக்கிற, பரவாயில்லையே. ஆமா, இன்னைக்கு நீங்க செஞ்ச குழம்பு ரொம்ப அருமையா இருக்கு. சரிங்க, மதியானத்துக்கு சிக்கன் குழம்பும் ரைஸும் பண்ணிட சொல்லிருங்க. அந்த பாட்டி எழுப்பி விட்டு பண்ணிட சொல்லிருங்க, சரியா? இன்னைக்கு உண்மையிலே நீங்க வச்ச குழம்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு. சரி, நாங்க 2 பேரும் ஆபீஸ் கிளம்புறோம். அந்த பாட்டியும் மதியானம் வழக்க போல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன மெனு மாதிரியே சிக்கனும் நல்ல ரைஸும் சுட சுட சாப்பாடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
ஏமா சரிம்மா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டியா? நாங்க போய் எடுத்து போய் பரிமாறிக்கிறேன், நீங்க வீட்டுக்குள்ள போங்க. அந்த சார் சொல்லியிருக்கிறாரு, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம், நீயே மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்க, சாப்பாடு மட்டும் செய்ய சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. என்னம்மா இப்படி சொல்ற? காலையிலேருந்து பரிமாறவே இல்லை, ஒரு தடவையாவது பரிமாறலன்னா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்ற. சரிம்மா, நான் போறேன், அவங்களுக்கு நல்ல சாப்பாடை பரிமாறி சரியா? அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டி அவங்களோட ரூமுக்கு போனாங்க. அன்னைக்கும் வழக்கம் போல அவங்க 2 பேரும் வந்து நல்ல சாப்பாடை ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆகா, இன்னைக்கு ஓ சாப்பாடு அருமையா இருந்தது. ஆமா, இந்த சாப்பாடை நீ செஞ்சியா அந்த பாட்டி செஞ்சாங்களா? அதை சொல்லு. வேற யாரையா செய்வா? நான் தான் செஞ்சேன். அந்த பாட்டி அவங்க ரூமை விட்டு வெளியவே வரல, வீட்டுக்குள்ளேயே டிவியை போட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்கள எதுக்கு தான் நீங்க வேலைக்கு சேர்த்தீங்களோ எனக்கு தெரியல. எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த பாட்டிக்கு வீண் சம்பளம் நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த பாட்டியை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க, அதுதான் நல்லது. நீ முதல்ல அந்த பாட்டியை கூப்பிடு. பாட்டி பாட்டி, கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன கண்ணு, சாதம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா ருசிக்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா எல்லா தட்டெல்லாம் காலி பண்ணி வச்சிருக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம் கண்ணு. போதும் நிறுத்துங்க. இந்த சாப்பாடுலாம் என்னமோ நீங்க செஞ்ச மாதிரி இவ்வளோ பீலா விட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லாமே இந்த அக்கா தான் சாப்பாடு செய்கிறாங்க. நீங்கள் வீட்டில் தூங்க வேலை மட்டும் தான் பார்க்குறீங்க. உங்களை எதுக்கு நான் ஹோட்டல்லேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சேன்? நல்லா சமைச்சு கொடுக்கணும் தான். ஆனால் இப்போ நீங்கள் சமைக்கிறதே கிடையாது, நல்லா படுத்து தூங்குறீங்க. பரவாயில்ல, இந்த அக்காவே நல்லா தான் சமைக்கிறாங்க. உங்களுக்கு இங்கே வேலையே கிடையாது. நீங்கள் முதல் வீட்டை விட்டு வெளியே போயிருங்க பாட்டி. என்னம்மா இப்படி சொல்ற? எல்லாமே நான் தான் சமைச்சேன். அது யார் இப்படி சொன்னது? கண்டிப்பா நான் தான் சமைச்சேம்மா. என்னம்மா இப்படி சொல்ற? என்னோட சுவை உனக்கு தெரியாதா? நான் கூட அங்கே மீன் குழம்பு செஞ்சேன்ல, அந்த ருசிக்கு இந்த ருசிக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதாம்மா? எல்லாமே நான் தான் செஞ்ச கண்ணு. கண்டிப்பாக இவ பொய் சொல்லியிருக்கிறா. அவங்க பொய் சொன்னாங்களோ உண்மையை சொன்னாங்களோ எனக்கு தெரியாது பாட்டி. இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்க. வேலை செய்யாதவங்க இந்த வீட்டுக்கு தேவையில்லை. அந்த பாட்டியும் மனசு நொந்து வீட்டை விட்டு வெளியே போனாங்க. நல்ல வேலையாக போச்சு, அந்த கிளவி வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. இதுதான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு தான் தேவையில்லாமல் சம்பளம் கொடுக்கறது வீணாகுது பார்த்தீங்களா? சரிங்க, நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சு வைக்கணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு வச்சிட்றேன். நீ காலையில் செஞ்சல இட்லியும் மீன் குழம்பும் அதே குழம்பு அப்படியே வச்சிரு, அந்த ருசியிலேயே. சரியா? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி வரா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதே ருசியில் செய்யணும். சரியா? டெபி, தேவையில்லாம அந்த பாட்டிக்கிட்ட நீ கோவப்பட்டியோன்னு தோணுது. பாவம், அந்த பாட்டியை பார்த்தா அப்படி தெரில. எனக்கு என்னமோ அந்த பாட்டி தான் இதெல்லாம் சமைச்சிருப்பாங்களோன்னு தோணுது. இத்தனை நாள் இவ ருசியான சாப்பாடு செய்யவே இல்லை, இன்னைக்கு மட்டும் இவ எப்படி செய்ய முடியும்? எனக்கு என்னமோ அந்த பாட்டி தான் செஞ்சிருப்பாங்கன்னு தோணுது டெபி. இங்கே பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் சும்மா இருங்க கொஞ்சம். ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அந்த பாட்டி தானே காலையில் குழம்பு வச்சாங்க, இதை நான் எப்படி பண்ண போறேன்னே தெரியலையே. பேசாம அந்த பாட்டிட்ட அந்த குழம்பு வச்சு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டு இருந்திருக்கலாம். அதே சுவையில நான் எப்படி வைக்க போறேன்னு தெரியல. ஐயோ கடவுளே, நீ தான் நீ காப்பாற்றணும். அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த இட்லியும் மீன் குழம்பையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ சொன்ன மாதிரியே சாயந்தரம் அவளோட வீட்டுக்கு அவளோட ஃப்ரெண்டு வந்தா. வாடி வா ஜெனிஃபர், நல்லா இருக்கிறியா? எங்க வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷலான சாப்பாடு ஒன்று கொடுக்கணும் தான் வர சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் இட்லியும் ரொம்ப சுவையாக இருக்கும், அதை உனக்கு இன்னைக்கு கொடுக்கலான்னு தான் வர சொல்லியிருக்கிறேன். வாடி வந்து சாப்பிடு. அம்மா, எல்லாம் தயாராகிருச்சு, உங்கள் ஃப்ரெண்டை வந்து உட்கார சொல்லுங்க, நல்லா சாப்பிட சொல்லுங்கம்மா. சரிடி, ரொம்ப பசியோடு வந்திருக்கிறேன், நீ சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிட்றேன். அவங்களும் சாப்பிட்றதுக்காக அங்கே உக்காந்தாங்க. ஆனால் அந்த மீன் குழம்பு சுவை அந்த பாட்டி செஞ்ச மாதிரி இல்லவே இல்லை. என்னடி இது, மீன் குழம்பு என்னமோ ருசியாக இருக்கும் அப்படி இருக்கும்னா, இது ஒன்றும் அந்த அளவுலாம் இன்னும் நல்லா இல்லையே, எனக்கு என்னமோ இது பிடிக்கல. என்ன இது, காலையில் ஒரு மீன் குழம்பு செஞ்சேல அந்த மாதிரி தானே நான் கேட்டேன், இது என்ன வேற மாதிரி இருக்குது? உன்னோட பழைய புத்தியை காட்டுறியா? நீ பழைய மாதிரி சமைப்பேல அந்த மாதிரி இருக்குது இந்த மீன் குழம்பு, சுத்தமாக நல்லாவே இல்லை. அப்புறம் இப்படி காலையில் மட்டும் நீ நல்லா சமைச்சா? வேற வழி தெரியாம அவளும் உண்மையை சொல்லிட்டா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, காலையில சமைச்சதும் அந்த பாட்டி தான், மதியானம் சமைச்சதும் அந்த பாட்டி தான். நான் தான் அந்த பாட்டியை வீட்டை விட்டு வேலையை அனுப்பணுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்லிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அந்த பாட்டி தான் எல்லாமே சமைச்சு வச்சாங்க, நான் தான் வேணும்னே பரிமாறதுக்கு நான் பரிமாறிட்டு அந்த பாட்டியை உள்ள அனுப்பிடுறேன். இந்த வார்த்தையை உன் வாயால வர வைக்கணும் தான் நானும் காத்துட்டு இருந்தேன். அந்த பாட்டிட்ட நான் முன்னாடியே சொல்லி தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். அந்த பாட்டிக்கும் எல்லா உண்மையும் தெரியும், எனக்கும் எல்லா உண்மையும் தெரியும். நானும் வந்துட்டது இந்த உண்மையை எப்படியாச்சும் வாங்கணுன்றதுக்காக தான் அந்த பாட்டியை போலியா வெளியே அனுப்புனேன். இப்போ பாத்தியா, உன் வாயாலே நீ மாட்டிக்கிட்ட. இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, நீ வெளியே போயிரு. உன்னை நான் வேலைக்கு வேணான்னு சொன்னேன், அந்த பாட்டிக்கு உதவியாக இருந்தானு சொன்னேன், கொடுக்குற சம்பளம் தானே உனக்கு கொடுக்கலான்னு சொன்னேன். ஆனால் உனக்கு எப்படி புத்தி போயிருக்கு? நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இதுக்கு தான் என்றைக்குமே ஒருத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.